பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 7 verse 11. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்திலிருந்தாகிலும் உன்னதத்திலிருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, தேவன் தரும் அடையாளங்கள் ஒருபோதும் பொய்க்காது. நீங்கள் நிச்சயித்து விசுவாசித்து அதை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் தரும் அடையாளங்கள் ஒருபோதும் பொய்க்காது. நீங்கள் அதை நிச்சயித்து விசுவாசித்து அதை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே, ஏன் இந்த நாளிலும் கூட, நாம் எடுத்துக்கொள்ளுகிற அலுவல்களில் தேவனுடைய நடத்திப்பு நமக்கு தேவை. கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவன். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களில் ஒரு வாக்குத்தத்தம், நான் உன்னை நித்தமும் நடத்துவேன், நான் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் நான் உன் ஆத்துமாவை செழிப்பாக்குவேன் என்பது தேவன் தந்திருக்கிற வாக்குத்தத்தம். அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்கும் பொழுது, நம்மோடே கூட பரிசுத்த ஆவியானவரை அவர் வைத்து நம்மை அனுதினமும் நடத்துகிற தேவன். நடத்தும் போது நாம் எதை பார்க்க வேண்டும் என்றால், தேவன் நமக்கு காண்பிக்கும் அடையாளங்களை. உங்கள் வாழ்க்கையில் ஊழியமோ, இல்லாவிட்டால் ஒரு தரிசனமோ, இல்லாவிட்டால் உங்கள் அனுதின வாழ்க்கையில் இருக்கிற வேலையோ, தேவையோ, படிப்போ, இல்லாவிட்டால் ஒரு வியாதியின் படுக்கையோ, இந்த நாட்களிலே நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டியது, ஆண்டவரே, இது எப்படி செல்லும், இது எப்படி மாறும், நான் உம்மிடத்திலிருந்து இதை நான் எப்படி பெறப்போகிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அடையாளங்களை நீங்கள் கேட்க வேண்டும். அந்த அடையாளங்கள் எப்படி இருக்கும்? அது வானத்திலிருந்தும் தோன்றும், ஆழத்திலிருந்தும் தோன்றும். நம்முடைய அனுதின வாழ்க்கையிலும் அது தோன்றும். அந்த அடையாளங்களை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது, நம்முடைய ஆண்டவர் அந்த அடையாளங்களை காண்பித்து நம்மை ஒரு நிச்சயத்துக்குள்ளே நடத்துவார். நம்ம ஒரு கலக்கத்தோட ஒரு அச்சத்தோட இப்படி ஆகுமா அப்படி ஆகுமான்னு இல்லாமல், ஒரு ஷியோரிட்டியாக, ஒரு நிச்சயமாக நாம் கடந்து செல்வதற்கு அந்த அடையாளங்கள் தேவை. ஆகவே நீங்கள் தேவனிடத்தில் அந்த அடையாளங்களை கேளுங்கள். அந்த அடையாளங்கள் பொய்க்குமா? சில நேரத்திலே நான் மாம்சீகமாக அந்த அடையாளத்தை பார்க்குறேன்னா, நானே என் எண்ணத்தில் அந்த அடையாளத்தை கொண்டு வரேனா அப்படின்ற உணர்வு கூட உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற அடையாளங்கள் அது ஒருபோதும் பொய்க்காது. அது எப்பொழுதுமே நிச்சயமாய் நடக்கும். பாருங்கள், அந்த அடையாளங்களை கர்த்தர் எப்படி தருகிறார் என்றால், ஒவ்வொரு தனிப்பட்ட நபரிடத்திலும் கர்த்தர் எப்படி பழகுகிறாரோ அப்படி தருகிறார். நீங்கள் தேவனிடத்தில் எப்படிலாம் பழகுறீங்களோ, ஆண்டவர்கிட்ட எப்படிப்பட்ட உறவு வச்சுருக்கீங்களோ, தகப்பனாக இருக்கிறவர் அப்படிப்பட்ட அடையாளங்களை தருவார். உதாரணத்திற்கு நாம் வேதத்திலே பார்க்க போனால், வானத்திலே சாஸ்திரிகள் உண்டு. அவர்கள் வானத்தின் அடையாளங்களை அனுதினமும் அவர்கள் யோசித்து அதை படித்து இப்படிப்பட்டதான காரியங்களை செய்கிற வான சாஸ்திரிகள். அவர்களுக்கு அந்த ஆஸ்ட்ரானமின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். வான சாஸ்திரம் அவர்கள் படித்தது. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த வான சாஸ்திரிகளுக்கு ஏற்ற பிரகாரம் ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார். அதுதான் நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை பார்த்து கொண்டே அவர்கள் வருகிறார்கள். ஆனாலும் பாருங்கள், அந்த நட்சத்திரத்தை பார்த்து கொண்டே வந்தவர்கள், அந்த நட்சத்திரம் பொய்க்கவில்லை. அந்த நட்சத்திரம் அரண்மனை வழியாக கடந்து செல்லுகிறதே ஒழிய அது அரண்மனையிலே நிற்கவில்லை. இங்கே தான் நாம் அடையாளத்தை பார்க்கும் பொழுது அது பொய்க்காது என்பதற்கான ஒரு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். கர்த்தர் அந்த அடையாளத்தை அவர்களுக்கு காண்பித்தார். ஆனால் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்றால், தங்களுடைய ஞானத்தை அந்த அடையாளத்தோடு கலந்து அவர்கள் ஏமாந்து விட்டார்கள். அப்பொழுதுதான் 2 லட்சத்துக்கும் அதிகமான பிள்ளைகள் இருந்ததாக சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. ஆனாலும் அந்த நட்சத்திரம் பாருங்கள், அவர்கள் திரும்பி வந்து அதை நோக்கும் வரைக்கும், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் கிடைக்கும் வரைக்கும் அந்த நட்சத்திரம் அங்கே தான் நின்று கொண்டிருக்கிறது. அவர்களை சரியான பாதைக்கு கொண்டு செல்லும்படியாக அந்த நட்சத்திரம் அங்கே தான் நின்று கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அப்போ அடையாளத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, அடையாளத்தை ஆண்டவர்கிட்ட பார்க்கும்போது, அது ஒருபோதும் பொய்க்காத அடையாளங்கள். அவர்களுக்கேற்ற அடையாளத்தை கர்த்தர் அவர்களுக்கு காண்பித்தார். எலியாவுக்கு ஏற்ற அடையாளத்தை கர்த்தர் எலியாவுக்கு காண்பிக்கிறார். கேரி தாற்றங்கரையில் இருக்கிறார்.
அங்கே தண்ணீர் வற்றி போகிறது. 6 மாதங்கள் ஆகிவிட்டது. இப்பொழுது ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்லுகிறார், நீ சாரிபாத் என்னும் ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன், அவள் உனக்கு போஷிப்பாள் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த விதவை என்கிற அடையாளத்தை பிடித்துக்கூடிய எத்தனையோ விதவைகள் சாரிபாத்தில் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் அங்கே வந்து சாப்பாடுக்கு இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் எலியா தேடி போன அந்த அடையாளம், அந்த விதவையை கர்த்தர் காண்பித்தார். அப்போ இந்த காலை வேளையிலையும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அடையாளத்தை கண்டிப்பாக காண்பிப்பார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட பழகும்போது அடையாளத்தை தைரியமாக கேளுங்க. சங்கீதக்காரன் கேட்கறது போல், ஆண்டவரே நீர் என்னை தேற்றுகிறதை என் சத்துருக்கள் கண்டு அஞ்சும்படியாக நீர் எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பிப்பீராக. அந்த அடையாளம் எப்போதுமே தேவன் கொடுப்பது, அது பொய்க்காத அடையாளங்கள். அந்த அடையாளங்களை நீங்கள் எப்பொழுதும் கேட்டுக்கொள்ளுங்கள். பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக காத்திருக்கிறீங்களா? தனிப்பட்ட வாழ்க்கையில் உயர்வுக்காக காத்திருக்கிறீங்களா? எந்த காரியத்தை தேவ சித்தத்தோடு செய்யணும், பரிபூர்ணமாக செய்யணும் போது அந்த அடையாளம் காட்டப்படாமல் நீங்கள் புறப்படவே கூடாது. அடையாளங்களை கர்த்தர் காண்பித்து உங்களோடு பேசி உங்களை தைரியப்படுத்தி கர்த்தர் நடத்துவார். இந்த காலவேளையிலும் அந்த அடையாளத்தோடு கூட நீங்கள் செல்லுங்கள். அந்த அடையாளம் பொய்க்காது, அது நிச்சயமாய் உங்களுக்கு கொடுக்கப்படும், அது நிச்சயமாய் உங்களை கரை சேர்க்கும். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த காலவேளையிலும் நீர் கொடுத்ததான ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் திசை தடுமாறி வழி இதுவா, இதில் நடக்கணுமா, இதில் போகலாமா, இப்படி என்று சொல்லி ஆண்டவரே அங்கலாய்த்து கொண்டிருக்கிறவர்களோடு இந்த காலவேளையில் நீர் பேசின திடமான வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் புறப்பட்டு செல்லுவது திக்கு தெரியாமல் அல்லப்பா, அடையாளத்தோடு, கர்த்தர் எங்களுக்கு காண்பிக்கிற அடையாளத்தோடு நாங்கள் புறப்பட்டு போக அந்த அடையாளம் எங்களை சரியாய் நடத்தும். இடையிலே இவர்களுடைய ஞானம் கலக்காதபடி, மாமிச உணர்வுகள் கலக்காதபடி பரிசுத்த ஆவியானவர் நீர் தூய்மையாய் இவர்களை நடத்த வேண்டும் என ஜெபிக்கிறோம். உங்கள் ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இதனால் எடுத்துக்கொள்கிற ஊழியங்கள், வேலைகள், தேவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரமிருந்து நடத்துவதாக இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை அடையாளத்தோடு நடத்துவாராக. ஆமென்.